இந்த மாதிரி ஏர் லேயரிங் ஒட்டு போடுறதுக்கு இங்கே பாருங்கள், இந்த வாட்டர் ஆப்பிள் பிங்க் கலர் நம்மளது. இப்படி நம்மளே ஏர் லேயரிங் போட்டு எடுத்துக்கலாங்க. மரத்தில் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு குச்சியை முதல்ல செலக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கீழேயும் மேலேயும் இப்படி ரவுண்டாக ஸ்கின்னை மட்டும் கட் பண்ணிக்கணுங்க. இந்த அளவு கேப்பில் கட் பண்ணி இப்போ நம்ம இதை எடுத்துடணும். இந்த மாதிரி மேல் தோலை மட்டும் சீவி எடுத்துகிட்டு, இந்த பாருங்கள், இந்த ஸ்கின்னை மட்டும்தான் எடுத்துருக்குறோம். சீவி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி சீவி விட்டுட்டோன்னா வேர் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இங்கேருந்து வேர் பிடிச்சி வரும். நல்லா மரத்தில் நம்ம கோகோ பீட் வச்சு இந்த இடத்த நம்ம கட்டிடுறோம். இப்போ டைட்டாக இந்த இடத்துலேருந்து வேர் பிடிச்சி நமக்கு மரம் உருவாகும். இவ்வளோ பெரிய ஸ்டெம் உள்ள ஒரு மரக்கன்று நமக்கு ஒரு 45-50 நாளையில் ரெடி ஆயிருங்க. தண்டு பகுதி பெருசுங்கிறதுனால இவ்வளோ மண்ணாவது தேவைப்படுங்க. நல்ல ஒரு பெரிய டிரான்ஸ்பரண்ட்டான கவரில் இவ்வளோ மண்ணாவது எடுத்துக்கணும். வச்சு கட்டினோம்னா தான் ஒரு 45 நாள் 50 நாளில் நல்லா வேர் பிடிச்சி வந்துடும். வெளியிலேயே வேர் தெரியும். ஆனால் ஒரு 10 நாள் 5 நாளைக்கு ஒருக்கா ஈரம் காய நம்ம தண்ணி விடணும். இந்த கவருக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்தடுத்து இந்த மாதிரி பாருங்கள், தண்டு இதே ஒரே மரத்தில் இந்த மாதிரி பழங்கள் கிடைக்குது. நமக்கு தரமான நல்ல பெரிய கன்று கிடைக்கணும், திருப்பி நமக்கே வேணும்னா இந்த மாதிரி நல்ல நம்மளோட மரத்துலேருந்தே பழக்கன்றுகளை ஒட்டு போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இப்போ காமிச்சல்ல மண் நல்ல ஈரப்பதம்படுத்தி அது வேர் உருவாகிற அளவுக்கு அந்த இடத்த மண் வச்சு கட்டியாச்சு. இப்படி இருந்த இடத்த அதை நல்லா சுற்றி மண் கவர் ஆகிற மாதிரி வச்சு டைட்டாக கட்டிடணுங்க.